ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு நம்ம நருட்டோ ஷிப்புடன் புள்ள எபிசோட் 461 அங்கே பார்க்க போகிற எபிசோட் வேற லெவலில் இருக்குன்னு சொல்லி ஆகணும். சொல்ல பார்த்தோன்னா வீடியோக்குள்ள டேரக்டாக என்ட்ரி ஆகிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல போன எபிசோட்ல காகியோ எல்லாத்தையும் மரத்துல தொங்க விட்டுருப்பா. அதுக்கப்புறம் காகியாக்கு 2 பசங்களும் பிறகுறாங்க, ஹாகுரோமோ ஹமுரா. அண்ட் காலப்போக்கில் ஹாகுரோமோ ஹமுரா வளர்ந்து பெருசா நிக்கிறாங்க. ஒரு சமயத்துல காகியா நின்று வானத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பா. அந்த டைம்ல நம்ம ஹாகுரோமோக்கு ஒரு டவுட், எதுக்காக அம்மா டெய்லிக்குமே வானத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஹாகுரோமாவளையும் சுத்தமா கண்டுபிடிக்க முடியல, என்ன இன்டென்ஷன்ல மேல பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் காகியா மேல பாத்துக்கிட்டு இருக்கத காமமாரு அப்படிங்கிற தவளையும் பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த டைம்ல ஒரு பொண்ணு ஹாகுரோமோ ஹமுரா கிட்ட ஒரு பிரச்சனை, ஏன்னா நம்ம ஊர் மக்கள் 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அண்ட் என்ன சண்டைன்னு பார்த்தா, அந்த இடத்துல தண்ணி பஞ்சது போல இருக்குது. ஒருத்தனுக்கு மட்டும் ஃபுல் தண்ணி போயிருச்சு போல இருக்கு. ஒருத்தனோட வயலுக்குள்ள மட்டும் ஃபுல் தண்ணி போயிருச்சு. மித்த தண்ணி அவனுக்குமே கிடைக்காதனால அவன் சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. அண்ட் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது. எல்லாத்துக்குமே அளவான தண்ணி எல்லாத்துக்குமே கிடைச்சிரும். பட் இந்த சமயத்துல மட்டும் என்ன பிரச்சனைங்கிற மாதிரி இந்த இடத்துல ஹாகுரோமோ கேட்கிறப்ப, அந்த மலையில இருந்து தண்ணி வரும் போல இருக்குது. அங்க இருந்து தண்ணி இப்ப ரொம்ப கம்மியான லெவல்ல தான் வந்துகிட்டு இருக்குங்கிறத மேட்டரை புரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் போற வழியில அந்த மக்கள் பல அமானுஷம் இருக்கு, பல கரடி இருக்கு அப்படிங்கிற மேட்டர் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கப்ப, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி ஹாகுரோமோ அங்க போய் பாப்பாரு. அங்க போய் பார்த்தா பெரிய ஷாக்கு. ஏன்னா அவ்வளவு பெரிய கல் அந்த பாதையை அடைச்சு கிடக்கும். ஆனா அதெல்லாம் யாரு பண்ணிருப்பா? ஒருவேளை அம்மா பண்ணிருப்பாங்களா, இல்ல வேற யாராவது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க சமயத்துல நான் தான் பண்ணேங்கிற ஒரு குரல் யாருன்னு பார்த்தா காமமாரு. இந்த இடத்துல அவங்க 2 பேத்துக்குமே செம்ம டவுட், எப்படா இந்த ஒரு தவளை பேசுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த தவளை சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி நார்மல் மக்களால நான் பேசுறதை கேட்க முடியாது, பட் உங்களால கண்டிப்பா கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அதே மாதிரி இந்த தவளை சொல்றது என்னன்னா, நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நான் இருக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லும். அதனால உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஜாஸ்திங்கிற மாதிரியும் சொல்லும். அப்ப ஹாகுரோமோ ஹமுரா நினைக்கிறது என்னன்னா, இந்த தவளையை கொண்டு போய் மக்கள்கிட்ட விட்டோம்னா அந்த மக்கள் எல்லாருமே கண்டிப்பா அந்த தவளை பேசுறதை கேட்டு ரொம்ப ஜாலியா இருப்பாங்கிற மாதிரி நினைக்கிறப்ப, டே சில்ற பசங்களா என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் ஒரு முக்கியமான மேட்டரோட வந்திருக்கேன், சில்றத்தனமா யோசிக்கிற மாதிரி அந்த தவளை சொல்லும். அப்ப அந்த தவளை நான் தான் அந்த கள்ள தூக்கி போட்டேன்னு சொல்லவும் அவனுங்க 2 பேர் விழுந்து விழுந்து சிரிப்பானுங்க. அந்த டைம் பார்த்து அந்த கரடி அந்த இடத்துக்கு வரும். இதுதான்டா நான் என்னோட ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ற நேரம்னு சொல்லிட்டு அந்த காமமாருங்கிற தவளை சரியான வேகத்துல தண்ணியை பாய்ச்சி விடும். ஆனா அந்த ஒரு கரடியும் கீழே விழுந்தக்கு அப்புறம் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்குவானுங்க. அதுக்கப்புறம் அந்த தவளை சொல்றதையும் கேட்பாங்க, நான் தான் காமமாரு, நான் உங்களை மீட் பண்றதுக்காகவே இந்த கல்லை தூக்கி போட்டிருக்கேன், அதனாலதான் இந்த இடத்துல நீங்க பார்க்க வந்திருக்கீங்கிற மாதிரி சொல்லும். அப்ப நீங்க தான் கண்டிப்பா ஹாகுரோமோ ஹமுராவா இருக்கணுங்கிறத இந்த இடத்துல காமமாரு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஹாகுரோமோ அந்த கல்லை உடச்சு விட்டுறாரு. ஏன்னா அந்த கல்லை உடச்சு விட்டாதான் மக்களுக்கு தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் காமமாரு இவங்க 2 பேத்தையும் எங்கேயே கூட்டு போகுது. எங்கன்னு பார்த்தா டிவைன் ட்ரீ கிட்ட. அண்ட் அங்க கூட்டு போயிட்டு அந்த மரத்துக்கு அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேக்குறப்ப, எங்களுக்கு தெரியாது, ஏன்னா எங்க அம்மா அதுக்கப்புறம் போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கிற மாதிரி ஹாகுரோமோ ஹமுரா சொல்லுவாங்க. ஆனா அப்ப அந்த தவளை சொல்றது என்னன்னா, இந்த ஒரு மரத்துல தான் பல ரகசியங்கள் மறைஞ்சு கிடக்கு, அதையும் தாண்டி இந்த மரம் நிலத்துல இருக்க எல்லா பவரையும் உறிஞ்சிக்கிட்டு இருக்கு, இந்த மரம் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா பவர் எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிட்டு தான் இருக்குங்கிற மாதிரி அந்த தவளை சொல்லும். அப்போ இது டிவைன் ட்ரீ தானே அப்படிங்கிற மாதிரி ஹாகுரோமோ கேட்கிறப்ப, அதுதான் கிடையாது, உங்க அம்மா பொய் சொல்லியிருக்காங்கிற மாதிரி இந்த தவளை சொல்லும். உங்களுக்கு நம்பல அப்படின்னா அந்த மரத்தை தாண்டி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வாங்கன்னு சொல்லி அந்த தவளை தண்ணிக்குள்ள போய் குதிச்சு மறைஞ்சிரும். அண்ட் வெறும் தவளை சொன்னதான் நம்ம கேட்டுட்டு நம்ம அம்மாவுக்கு எதிராக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹாகுரோமோ ஹமுரா அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அண்ட் வீட்டுக்கு போனா அங்க ஒரு மருந்து விற்கிற ஒருத்தவர் நின்றுகிட்டு இருப்பாரு. காகுயாவை மீட் பண்றதுக்காக நின்றுட்டு இருப்பாரு. பட் காகுயா அங்க இல்ல போல இருக்குது. அண்ட் ஹாகுரோமோ ஹமுரா கேட்கறப்ப, நான் மருந்து வித்துக்கிட்டு இருக்கேன், ஊரா போய் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த ஊர்ல பிசினஸ் பண்றதுக்காக பெர்மிஷன் கேட்கறதுக்காக வந்தேன், பட் உங்க அம்மா இந்த இடத்துல நான் பார்க்க முடியலங்கிற மாதிரி பிசினஸ் மேன் சொல்லுவான். அண்ட் இந்த மாதிரி காகுயா எங்க போறாங்க என்ன பண்றாங்கிறது இவங்க பசங்களுக்கே இது வரைக்கும் தெரியாது. அந்த டைம்ல ஹாமுரா அந்த பிசினஸ் மேன் கிட்ட போயிட்டு அந்த இருக்கிற மருந்து எல்லாத்தையும் கீழே கொட்டுவான். அப்ப அதுல ஒரு மஷ்ரூம் ஒன்று இருக்கும். அந்த மஷ்ரூம் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது, அதை மட்டும் யாருக்காவது கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க செத்து போயிருவாங்க. அப்பதான் இவன் இந்த மாதிரி மெடிசின் விற்க வந்தவன் கிடையாது, ஸ்னேக் ஆயில் செல் பண்றவன். அதனால இவனா கண்டிப்பா அந்த ஊர்ல அடிச்சு பத்தி ஒண்ணு நினைச்சிட்டு ஹாமுரா ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு அவன் சொல்றது என்னன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி டிவைன் ட்ரீல இருந்து தான் உங்களுக்கு எல்லாம் பவர் கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு பதிலாம் என்னால சொல்ல முடியாது, ஒழுங்கு மரியாதை ஓடி போயிருந்து மிரட்டவும் அவனும் துண்டகனா துணியகானு ஓடி போயிருவான்.
அப்ப அந்த பிசினஸ் மேன் வந்துட்டு தூரத்துல இருக்க அந்த டிவைன் ட்ரீல ஏதோ ஒன்னு எடுத்துட்டு அதுல இருந்து ஏதாவது நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுதான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா அதுல ஒரு ஏதாவது பிசினஸ் பார்க்க முடியுமாங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க பின்னாடி பார்த்தா ஹாமுரா நின்னுகிட்டு இருப்பான். ஆனா இந்த இடத்துல பின்னாடி நின்ன ஹாமுரா வந்துட்டு நான் சொல்ற விஷயங்களை செய்வியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு வந்து நான் கண்டிப்பா செய்ய முடியாதுங்கிற மாதிரி இந்த பிசினஸ் மேன் சொல்ல, அதுக்கு வந்து டக்குன்னு அந்த பிசினஸ் மேன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு ஹாமுரா வந்து அவனோட ஹீலிங் ஜுட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வச்சு அவனை வந்து கியூர் பண்ணி விட்டுருவான். நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஹாமுரா அந்த இடத்துல கேட்பான். நீ இந்த மாதிரி பல ஊர் டிராவல் பண்ணிருக்க, பல இடத்துல டிராவல் பண்ணிருக்க, சோ இந்த டிவைன் ட்ரீக்கு அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப அந்த பிசினஸ் மேனுக்கு தெரியாதுங்கிற மாதிரி சொல்லிடுவான். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வியும் கேட்பான். இந்த மாதிரி எங்க அம்மாவை பத்தி மத்த லேண்ட்ல எல்லாம் என்ன மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறப்பயே லைட்டா வந்து அவன் திணறுவான். அப்பே ஹாமுரா புரிஞ்சுக்குவான் கொஞ்சம் கொஞ்சம் தப்பா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இந்த மாதிரி அவங்க அம்மா வந்து அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களாம். எதுக்கு? மரத்துக்கெல்லாம் வந்து ரிச்சுவல் பண்ணிட்டு அந்த டிவைன் ட்ரீ கிட்ட போறவங்க எல்லாத்தையுமே வந்து கொண்டுறாங்களாம். அதாவது இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையுமே கொண்டுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் உண்மையெல்லாம் மறைச்சிடறாங்களாம். அவங்க ரொம்ப மோசமானவங்களாம் அப்படிங்கிற மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் பேசுறாங்களாம். இதெல்லாம் சொன்னோடனே ஹாமுராவே லைட்டா டவுட் ஆயிருவான். அதுக்கப்புறம் சரி நீ கிளம்பு, இந்த பக்கம் திரும்பி வந்துடாதங்கிற மாதிரி சொல்லி விட்டுருவான். அண்ட் தூரத்துல வந்துட்டு இந்த விவசாயம் பண்றாங்கல்ல, அவங்க எல்லாம் விவசாயம் பண்றதை விட்டுட்டு அந்த டிவைன் ட்ரீக்கு போயிட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா வந்து ஏதோ ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்றதுக்காக போயிட்டு இருப்பாங்க. அப்ப ஹாகுரோமோட லவர் வந்து அதுக்குள்ளதான் போயிட்டு இருப்பாங்க. சோ அவங்கள ஸ்டாப் பண்ணி இன்ஃபர்மேஷன் எடுத்து கேட்பாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றது என்னன்னா, நான் கண்டிப்பா இந்த ரிச்சுவல்ஸ் கண்டிப்பா போய் ஆகணும், ஏன்னா இந்த ரிச்சுவல் பண்றதே உங்க அம்மா தான், அதுக்கான போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க கழுத்துல இருக்க நெக்லஸ் வந்து ஹாகுரோமோ கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுவாங்க. உடனே ஹாகுரோமோ ஹமுரா வந்து ரெண்டு பேரும் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி நீங்க பண்றது எதுவுமே சரியில்ல, அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப அதெல்லாம் நான் கண்டிப்பா பண்ணி தான் தருவேங்கிற மாதிரி காகுயா சொல்லுவாங்க. இந்த ரிச்சுவல்ஸ்க்கு சில பேர் போறாங்கல்ல, அங்க போறவங்க யாருமே இது வரைக்கும் திரும்பி வந்தது கிடையாது. அதுக்கு வந்து என்ன ஏதுன்னு கேட்கறப்ப காகுயா அதுக்குமே பதில் சொல்லுவா. இந்த மாதிரி சில பேர் வர்ற வரைக்கும் கண்டிப்பா அவங்களும் வரமாட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த ரிச்சுவலை பண்றதுக்காக கிளம்பிடுவா. அண்ட் அது வரைக்கும் உங்களை நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிருவா. அண்ட் இந்த இடத்துல ஹாகுரோமோ பயங்கரமா கோவமாயிட்டு இந்த மாதிரி அவங்க தம்பி கிட்ட போய் சொல்லுவாரு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த டிவைன் ட்ரீக்கு அடுத்து என்ன இருக்குங்கிறத கண்டிப்பா பார்த்தே ஆகணும், பார்த்தாதான் நம்மளுக்குன்னு ஒரு விளக்கம் கிடைக்கும் அப்படிங்கிறப்ப ஹாமுரா பயப்படுவான். ஏன்னா அவங்க இதெல்லாம் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பா பெரிய பஞ்சாயத்து ஆகணுன்ற மாதிரி சொல்றப்ப இல்ல நம்மளுக்கான இந்த கொஸ்டினுக்கான விடை கண்டிப்பா அங்க போனக்கு அப்புறம் தான் கிடைக்குங்கிற மாதிரி சொல்ல ஹாமுராவும் ஒத்துக்குவான். அண்ட் அதுக்கப்புறம் அடிச்சு பிடிச்சு அங்க போய் பார்த்தா எப்பவும் போல நார்மலா தான் இருக்கும், அந்த சைடு நார்மலா தான் இருக்கும். என்னன்ற மாதிரி யோசிக்கிறப்ப டக்குன்னு ஹாமுரா பியாக்குகனை யூஸ் பண்ணுவான். யூஸ் பண்றப்பதான் ஒரு பெரிய மேட்டரையை கண்டுபிடிக்கிறானுங்க. ஏன்னா அந்த மரத்தோட அடிவாரத்துல சில விஷயங்கள் மாட்டி கிடக்கு. என்னன்ற மாதிரி சொல்லி போய் பார்த்தா அங்க அதுக்கடியில பல டெட் பாடிஸ் வந்து ரேப் பண்ணி படுத்து கிடக்குங்க. ஆனா அதுல உன பிரிச்சு பாக்குறப்ப ஹாகுரோமோட லவ்வரான ஹௌரியோட பாடி கிடக்கும். அவரும் கத்துன்னு கத்துவாரு, ஏன் இப்படி பண்ணாங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு கத்திட்டு ஒரு லைட்டா திரும்பி பாப்பாரு. அப்ப அவருக்கு அந்த சரிங்க அவேக்கன் ஆயிருக்கும். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் காமமாரோ மீட் பண்றதுக்காக ரெண்டு பேருமே போறாங்க. போயிட்டு இந்த மாதிரி நாங்க அதுக்கடியில என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம், அதனாலதான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கோங்கிற மாதிரி ஹாகுரோமோ சொல்ல உடனே காமமாரு வந்து தவளைகள் இருக்க இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா அங்க போனதுக்கப்புறம் ஹாகுரோமோ ஹமுரா ரெண்டு பேத்துக்குமே டிஃபரெண்டான ஒரு ஃபீல். இதுக்கான காரணத்தை காமமாரு சொல்லுவாரு. ஏன்னா சாதாரண மக்களால சக்கராங்க அப்படிங்கிற விஷயத்த ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்த ஃபுல்லாவே நேச்சர் சக்கராவால கவர் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கப்புறம் அவர் இருக்க இடத்துக்கு கூட்டு போயிட்டு ஒரு பால், அதாவது ஸ்பியர் மாதிரி விஷயத்த காட்டுவாரு. அந்த கல்லுக்குள்ளதான் இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களுமே வந்து ஸ்டோர் ஆயிருக்குது. அது எல்லாத்தையுமே இந்த இடத்துல வந்து காமமாரு காட்டுவாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து வானத்துல எரிக்கல் மாதிரி ஒன்று விழுந்துச்சு. அதுல இருந்து வந்து ஒரு மரம் மாதிரி வளர்ந்துச்சு, அதான் டிவைன் ட்ரீ. அதுக்கப்புறம் வந்துட்டு காகுயா வந்தாங்க, வந்து டெஞ்சிங்கிறவங்கள லவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நீங்க பிறந்தீங்கிற மாதிரி எல்லா மேட்டரையும் சொல்லுவாரு. அண்ட் எனிமி சில பேர் வந்து உங்க அம்மாவை அட்டாக் பண்ண வந்தனால சோ பெரிய பஞ்சாயத்தாகி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி கடைசியில வந்து எல்லாத்தையுமே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் சில பேர்த்த மட்டும் தான் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க, நிறைய பேரோட மெமரியை எரேஸ் பண்ணி விட்டாங்க. ஆனா அப்படி எரேஸ் பண்ணப்பட்டவங்க தான் இப்போ வந்து நார்மலான ஒரு மனுஷங்களா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி இந்த காகுயா யாரு, அவங்களோட இன்டென்ஷன் என்ன, முழு இன்டென்ஷன் என்னங்கிறது காமமாருக்கும் தெரியாது, அவங்களோட பசங்களுக்கும் தெரியாது. அண்ட் காமமாரு இன்னொரு மேட்டரி சொல்லுவாரு, அந்த டிவைன் ட்ரீ வந்து பூமியில இருக்க நேச்சர் எனர்ஜி நேச்சரா சக்கராவை எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துரும். அப்படி உறிஞ்சி எடுக்கிறதுனால கண்டிப்பா வந்து இந்த பூமி ஒரு நாள் அழிஞ்சு போயிரும் அப்படிங்கிற மேட்டரி சொல்லுவாரு. அதெல்லாம் கேட்ட ஹாகுரோமோ ரொம்ப கோவமாயிட்டு கண்டிப்பா அம்மாட்ட பேசி பாக்கணுங்கிற மாதிரி வந்து யோசிப்பாரு. அண்ட் பேசி பார்த்தாலா கண்டிப்பா வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி காமமாரு சொல்லுவாரு. அது காரணம் காகுயா ரொம்ப பவர்ஃபுல், அவங்க கண்டிப்பா அதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம ஹாகுரோமோ வந்துட்டு நான் சேஜ் ஆட்ட வந்து கத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நான் கண்டிப்பா எங்க அம்மா கூட சண்டை போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அண்ட் ஹாமுரா அதெல்லாம் பார்த்துட்டு லைட்டா பயமாவாரு. பட் இருந்தாலும் ஹாகுரோமோ பயங்கர மாதிரிலாம் தெரியல, நான் கண்டிப்பா இந்த களத்துல இறங்க தான் போறேங்கிற மாதிரி இருப்பாரு. அதுக்காக அந்த சேஜ் ஜுட்சு எல்லாம் கத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லுவாரு. அண்ட் கொஞ்சம் சேஜ் ஜுட்சு கத்துக்கிறது
கொஞ்சம் கஷ்டங்கிற மாதிரியும் வந்து காமமாரு சொல்லுவாரு. அண்ட் இந்த மாதிரி காமமாருக்கு ஒரு கனவு வந்திருக்கு. அந்த கனவுல வந்துட்டு அதாவது ஹாகுரோமோ ஹமுரா 2 பேருமே ஃபைட் பண்ணிருக்காங்க. அப்ப ஹாமுரா கேக்குறது என்னன்னா, அதுல யாரு ஜெயிச்சது அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அது தவளைக்கே தெரியாது. ஆனா அதுக்காக தான்டா நம்மள ட்ரைனிங்கே கூப்பிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஹாகுரோமோ சொல்றப்ப, என்னடா இவன் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டானேங்கிற மாதிரி அந்த தவளை நினைச்சுக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி ஹாகுரோமோ வந்து ட்ரைனிங்கும் பண்ண ஆரம்பிப்பாரு. அண்ட் ஹாகுரோமோ வந்து பயங்கரமா ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அந்த ட்ரைனிங்ல வந்துட்டு நருட்டோவோட மிஞ்சிருவாரு. ஏன்னா டக்கு 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 டக்குன்னு ஒவ்வொரு ட்ரைனிங்குமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இருப்பாரு. ஹாமுராவை பார்த்தா அவன் விவசாயம் பண்ணிட்டு இருப்பான். டக்குன்னு அந்த இடத்துல அவங்க அம்மா வந்துருவாங்க. வந்த உடனே ஹாகுரோமோ எங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு ஹாமுரா வந்து அவன் பேட்டலுக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்றப்ப, ஏன்னா என்கிட்ட போய் சொல்றியாங்கிற மாதிரி காகியா கேட்பாங்க. அண்ட் ஹாமுரா கிட்ட இருக்க பியாக்குகனை விட அவங்க அம்மா கிட்ட இருக்க பியாக்குகன் ரொம்ப பவர்ஃபுல். அதனால உண்மையை சொல்றான்னு முறைச்சு பாக்குறதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.